வணக்கம். செய்திகளோடு மீண்டும் சந்திக்கின்றோம். ட்ரம்ப் அவர்கள் ஜனாதிபதியாக பதவியேற்றதுக்கு பிறகு அமெரிக்காவில் புதிய புதிய மாற்றங்களையும் புதிய புதிய அதிரடியான திட்டங்களையும் அறிவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த திட்டம் என்பது அமெரிக்காவை மட்டும் இல்லாமல் அதை சார்ந்திருக்கின்ற பல நாடுகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்போது அந்த பாதிப்பு இலங்கையிலையும் ஏற்பட ஆரம்பித்திருக்கிறது. முக்கியமான காரணம் என்னவென்றால், அமெரிக்கா ஜனாதிபதியாக ட்ரம்ப் வந்ததுக்கு பிற்பாடு அமெரிக்காவில் இருந்து வேறு நாடுகளில் முதலீடு செய்யக்கூடிய வேறு தொண்டு நிறுவனங்களுக்கு போகக்கூடிய பணங்கள் எல்லாம் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் அமெரிக்காவுடைய கூட்டாட்சி நிறுவனங்கள், அதுக்கு வழங்கப்படுகின்ற கடன் உதவிகள், அதற்கு வழங்கப்படுகின்ற வேலை திட்டத்துக்காக ஒதுக்கப்படுகின்ற நிதி உதவிகள் போன்றிருக்கின்ற சகல திட்டங்களும் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. வருகின்ற 90 நாட்களுக்கு இந்த நடைமுறை என்பது இருக்க போகின்றது. நேற்று நாள் 28ஆம் தேதியோடு இந்த விடயம் என்பது எல்லா நிறுவனங்களுக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதன் மூலமாக அமெரிக்காவுக்கு வெளியில போய் முதலீடு செய்யக்கூடிய, இல்லாவிட்டால் தொண்டு நிறுவனங்களாக பணியாற்றி அதன் மூலமான நிதியுதவிகளை செய்யக்கூடிய பல்வேறு நிறுவனங்கள் வேறு வேறு நாடுகள்ல இருக்கிறது. அந்த நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையை பொறுத்தவரையில அரசு சார்பான நிறுவனங்களும் சரி, அரசு சார்பற்ற பல நிறுவனங்களும் அமெரிக்காவுடைய நிதி உதவியோடு இலங்கையில பல வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. எனவே இந்த நிபந்தனை, இந்த கட்டுப்பாடு, தடை என்பது கொண்டு வந்ததுக்கு பிற்பாடு அந்த நிறுவனங்கள் இப்போது வேலை இல்லாமல் அதை செய்ய முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையை தற்போது எதிர்நோக்கி வருகின்றார்கள். எனவே இந்த சிக்கல் என்பது தற்போது இலங்கை எதிர்நோக்க ஆரம்பித்திருக்கின்றது. ஏற்கனவே ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்பதற்கு முன்பாகவே சர்வதேச நாணய நிதியம் ஒரு விஷயம் சொன்னது. ட்ரம்பினுடைய பதவி இந்த பொருளாதார நடைமுறை சிக்கல் என்பது கண்டிப்பாக உலகத்தில் இருக்கிற பல்வேறு நாடுகளை பாதிக்கும் என்று ஒரு எச்சரிக்கையை ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்பார்கள். அது தற்போதைய நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இது தற்காலிக தடை என்றுதான் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விஷயங்கள் எல்லாம் பரிசீலனை செய்ததுக்கு பிற்பாடு நிறுவனங்கள் சரியான சட்டத்திட்டங்களோடு இயங்குமாக இருந்தால் அதற்கான நிதி வழங்கக்கூடிய செயற்பாடுகளை தாங்கள் முன்னெடுப்போம், அப்படி இல்லாத நிறுவனங்களை நாங்கள் முற்றாக தடை செய்வோம் என்றுதான் இந்த அறிவிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி இருந்தாலும் நல்ல விடயங்களுக்கு செய்யக்கூடிய பல நிறுவனங்கள், பல நாடுகளில் இருக்கின்ற நிறுவனங்கள் இந்த நடைமுறையினால் தற்போது பாதிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையின் அரசியல் பரப்புல மக்களுடைய பொருளாதார சிக்கலை தாண்டி ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படுகின்ற சலுகைகள் குறைப்பது தொடர்பாகத்தான் அதிக விவாதங்கள் எழுந்து கொண்டிருக்கிறது. இதிலும் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ இல்லத்தை திரும்ப பெற்றுக் கொள்கின்ற நடைமுறை தற்போது முன்னெடுக்கப்படுகின்ற நேரத்திலும் கடிதம் சரியான முறையில நீங்க கடிதம் வழங்குகின்ற பட்சத்துல மஹிந்த ராஜபக்ச அவருடைய உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறுவார் என்று அவருக்கு ஆதரவான குரல்கள் எழ ஆரம்பித்திருக்கிறது. இதற்கு தற்போதைய ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார். முக்கியமாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவும் சரி, அதே நேரம் ரணில் விக்ரமசிங்கவும் சரி, அதே போல மறைந்த முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாஸ் அவர்களுடைய மனைவி ஹேமா பிரேமதாசவுக்கு கூட இந்த எல்லாருக்கும் சட்டம் என்பது ஒன்று. இந்த நபர்கள் கூட முக்கியமாக அந்த இல்லங்களை விட்டு சென்றிருந்தார். அதுல ரணில் விக்ரமசிங்கம் வெளியேறுகின்ற நேரம் எந்த விதமான சலுகைகளையும் ஏற்றுக்கொள்ளல. முக்கியமாக இந்த உத்தியோகபூர்வ இல்லம் என்ற விஷயத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே போல ஹேமா பிரேமதாஸ் அவர்களை பொறுத்தவரையிலும் இந்த செய்தியை அறிந்த உடனடியாக அவர் தன்னுடைய உத்தியோகபூர்வ இல்லத்தை கையெழுத்து விட்டு வெளியேறி இருக்கிறார். இவ்வாறான சூழ்நிலையில நாட்டினுடைய சட்டம் என்பது எல்லோருக்கும் பொதுவானதாக இருக்கின்ற பட்சத்திலும் ஜனாதிபதிகளுக்கு மட்டும், அதுவும் குறிப்பாக மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு மட்டும் சட்டத்தை மாற்றியமைக்க முடியாது, அந்த சட்ட நடைமுறை என்பது மாற முடியாது, எல்லோருக்கும் ஒரே மதிப்பீடு தான் என்பதாகவும் இந்த விடயத்தை அவர்கள் செய்வதன் மூலமாக நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக ஒரு காலத்தில் இருந்தவர் என்ன விடயத்தை செய்கின்றார் நாட்டுக்கு அப்படின்றது போல சில கேள்விகள் எழுப்பினார். முக்கியமாக அவர் வகித்திருக்கின்ற அந்த பதவிக்கு அர்த்தம் கிடையாத அளவுக்கு அவருடைய செயற்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக தற்போது விமர்சனங்கள் முன்வைக்க ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எவ்வாறு இருந்தாலும் இந்த விடயம் ஆரம்பத்துல நீங்க சொன்னது நாங்க வெளியேறுவோம் அப்படின்னு சொல்லப்பட்டது போக போக கடிதம் வரைக்கும் வந்து நிற்கின்றது. எப்போது இந்த விடயங்கள் முடிவுக்கு வரப்போகிறது என்பதை எதிர்பார்க்க. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படுகின்ற இந்த சலுகைகள் குறைப்பு தொடர்பான விடயம் அரசியல் அமைப்புக்கு முரணான ஒரு விடயம் என்று ஒரு பக்கம் கருத்துக்கள் வெளியாகின்ற நேரம் இந்த விவகாரத்தை ஆராய்வதற்காக தற்போது ஒரு குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் மூலம் அறிய முடிகிறது. அன்ருகுமார் திசாநாயக் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்த ஆரம்பித்தார். அதுல முக்கியமாக முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுகின்றது சலுகைகள், ஓய்வூதிய திட்டங்கள் என்பது, அதிலும் இந்த ஓய்வூதியம் குறைப்பது பெற்றிருக்கின்ற விடயங்கள் என்பது அரசியலமைப்பில் சாத்தியமில்லாத ஒரு விடயம். என்றால் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு அவர்கள் வெளியேறுகின்ற நேரம், அதே நேரம் ஆட்சியில் இருக்கின்ற நேரம் அவர்களுக்கான ஊதியம் வழங்குகின்ற செயற்பாடும் அவர்களுக்கான சலுகை வழங்குகின்ற செயற்பாடு என்பது அரசியலமைப்புல
நிறுத்த முடியாது என்பதாக விமர்சனங்கள் வருகின்ற நேரம்தான் ஒரு குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. எவ்வாறு இருந்தாலும் இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படுகின்ற ஓய்வூதிய திட்டங்களாக இருக்கட்டும், சலுகை முறை என்பது தற்போது நாடு இருக்கின்ற இக்கட்டான ஒரு சூழ்நிலையில அந்த விடயங்களை நடைமுறைப்படுத்த முடியாது. ஏனென்றால் மஹிந்த ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த உத்தியோகபூர்வ இல்லம் என்பது 70 மில்லியனை தாண்டிய செலவு சென்று கொண்டிருக்கிறது. எனவே இந்த சூழ்நிலையில எங்களால் அதையெல்லாம் கையாள முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையை நாடு எதிர்நோக்கி வருவதனால இந்த சிறப்பு சலுகை என்பது வழங்க முடியாது என்பதாக அரசு தரப்பு சார்ந்தவர்கள் சொல்கின்றார்கள். இதுல அரசியலமைப்பினுடைய 36வது பிரிவினுடைய பிரகாரம் அரசில் இருந்து வெளியேறுகின்ற முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு இந்த சிறப்பு சலுகைகள் என்பது வழங்கப்பட வேண்டும் என்பது அரசியலமைப்பில் இருக்கிற ஒரு விஷயம். எனவே அப்படி நிறுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் அரசியலமைப்புல புதிய மாற்றங்கள் கொண்டு வர வேண்டிய ஒரு தேவை என்பது உருவாகி இருக்கிறது. எனவே இந்த விடயங்களை பற்றி அரசாங்கம் எப்படி கையாளப் போகிறது, அரசியலமைப்புல மாற்றங்களை கொண்டு வருவதற்கு ஏதாவது குழுவினுடைய விளக்கங்கள் வந்ததுக்கு பிற்பாடு இலங்கை இந்திய மீனவர்களுக்கு இடையில இடம்பெற்று வருகின்ற இந்த மாறி மாறி கடற்பிரதேசங்களுக்குள் உள்நுழைகின்ற செயற்பாடும் கைது நடவடிக்கைகளும் அதிகரித்த வண்ணமாக இருக்கின்ற சூழ்நிலையில தற்போது இந்தியா இலங்கைக்கு இடையிலான சில ஒரு முருகலை தோற்றுவிக்கின்ற அளவுக்கு ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. அதுதான் இந்திய கடற்தொழிலாளர்கள் மீது இலங்கை படையினர் நடத்தியிருக்கக்கூடிய துப்பாக்கி சூட்டு சம்பவம். ஆனால் இதுக்கான விளக்கத்தை அரசு தரப்பு வழங்கி இருக்கிறது. இலங்கையினுடைய அரசு தரப்பு வழங்கி இருந்தாலும் கூட அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கிறதா என்ற ஒரு மறுபக்கம் யோசிக்க வைக்கின்ற விஷயங்கள் இருக்கின்றது. காரைக்காலை சேர்ந்திருக்கின்ற மீனவர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட நேரம் அவர்களை கைது செய்ய முற்படுகின்ற நேரம் அந்த கைது செய்கின்ற நடவடிக்கையில இருவர் மீது துப்பாக்கி சூட்டு சம்பவத்தை இலங்கையுடைய கடற்படை மேற்கொண்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. ஆனால் இது உண்மையிலேயே துப்பாக்கி சூட்டு நடத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு நடக்காமல் இது சாதாரணமாக ஒரு விபத்தாக நடந்த ஒரு விடயம் என்ற ஒரு விளக்கம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. எவ்வாறு இருந்தாலும் 13 மீனவர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த விவகாரத்தை கடுமையாக இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை இலங்கைக்கு கண்டனம் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். உடனடியாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர்கள் கூப்பிட்டு அவரோடு சில கருத்து பரிமாற்றல்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். எப்படி இருந்தாலும் அந்த 2 மீனவர்களுக்கும் எந்த விதமான உயிர் ஆபத்தும் இல்லை என்ற விடயத்தை யாழ் வைத்தியசாலையுடைய படிப்பாளர் சத்தியமூர்த்தி அவர்கள் தெளிவுபடுத்த இருக்கிறார். இப்போது அவர்கள் சிகிச்சை பெற்று வருவதாகவும், ஆனால் இதற்கு கடற்படை வழங்கி இருக்கக்கூடிய ஒரு விளக்கம் என்னவென்றால் இது வெறும் விபத்தின் மூலமாக இடம்பெற்ற ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் என்பதாக விளக்கம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில கிடையாது என்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதே நேரம் தொடர்ச்சியாக மீனவர்களுக்கு இடையிலான மோதல்கள் இப்படியான சம்பவங்கள் பதிவாகின்ற நேரம் நிறைய தடவை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசுக்கு கடிதங்களையும் அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில இலங்கை தரப்பில் இருக்கிற மீனவர்களும் இதை எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வரணும் பலகட்ட பேச்சுவார்த்தைகளை அரசாங்கத்தோடு நடத்தியிருக்கிறார்கள், நடத்த முயற்சியும் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த விவகாரங்கள் எப்படி நின்று செல்கின்றது, இதை எப்படி இந்த அரசாங்கமாவது முடிவுக்கு கொண்டு வருமா இல்லையா என்பதை பார்க்கலாம். இது பற்றிய கருத்துக்கள் எதுவும் இருக்குமாக இருந்தால் மறக்காம சொல்லுங்க. நாளை நான் செய்திகளோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.